வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. இது ஒரு சின்ன தாட் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போது டெய்லி ஒரு விஷயங்கள் நடக்கும், நம்ம நினச்சபடி எதுவுமே நடக்கிறதே இல்லை அப்படின்னோடனே நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கடவுளுக்கு என் மேலே என்னதான் இவ்வளோ கோபம் இருக்கோ, இப்படி தான் என்னை சோதிக்கிறாரு, நான் எது பண்ணாலும் எனக்கு சரியாகவே வரமாட்டேங்குதே அப்படின்னு ஒருத்தவங்க அழுவாங்க. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருது, எப்படியோ ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக போகுது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு எது வேணாலும் கிடைக்குது, நான் வசதியாக இருக்கேன், எனக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்குது, எனக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் அன்பாக இருக்கார், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கும்போது உங்கள் மேலே கடவுள் ரொம்ப பிரியமாக இருக்காருன்னு அர்த்தமா. ஸோ அந்த பிரியத்தினால தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்குது, உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே உங்களை சுற்றி நடக்குது, நல்ல விஷயங்கள் மட்டுமே கிடைக்குது. அவருக்கு உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறான்னு அர்த்தம். ஆனால் அதே மாதிரி சிலவங்களுக்கு நினைக்கிறது கிடைக்கிறதே இல்லை, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எதுவுமே கிடைக்குது, அவங்க ஒவ்வொன்று தேடி தேடி தான் போய் பண்ணுறாங்க, அவங்கள எதையுமே ஈஸியாக அடைய முடியல. அப்போது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க மேலே கடவுளுக்கு பிரியம் இருக்கா இல்லையா, இது என்னோட கேள்வி. அப்போது சொகுசாக இருக்கவங்களுக்கு கடவுளுக்கு அவங்க மேலே பிரியம் இருந்தால், எனக்கு கிடைக்காதவளுக்கு கடவுள் என் மேலே என்ன தான் நினச்சிட்ருக்காரு, எனக்கு எந்த ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப எல்லா வசதியும் கொடுத்துட்டா கடவுளுக்கு அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான். ஆனால் நம்ம எந்த விஷயத்தையுமே எடுத்து செய்வோம் அப்படின்னு நமக்கு ஒரு தலையெழுத்து இருந்தால், அப்போ நம்ம கடவுளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்பிக்கை நம்ம மேலே வைக்கும்போது அதை கண்டிப்பாக செய்வோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சேலஞ்சு நமக்கு கொடுக்குறாங்க. அந்த சேலஞ்சு நமக்கு கொடுக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். ஆனால் பிரியம் இருக்கும்போது நம்ம சோம்பேறித்தனமான வாழ்க்கை தான் வாழ போகிறோம். ஏன்னா நமக்கு தான் எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக எந்த ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, கடவுள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு, அந்த நம்பிக்கை இருக்கிறனால நான் கண்டிப்பாக வெற்றி அடைவேன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு வர கஷ்டங்களும் கஷ்டங்களாக தெரியாது. ஏன்னா அது ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு. ஆனால் இது உங்களுக்கு எல்லாம் சொகுசாக இருக்கும்போது அவங்க சோம்பேறித்தனமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கடவுள் அவங்களுக்கு மேலே பிரியம் இருக்குது, ஆனால் உங்கள் மேலே தான் நம்பிக்கை இருக்குது. ஓகேயா?